திருநள்ளாறு கோவில் ஊழியர்கள் கைதை கண்டித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் சக ஊழியர்களால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அந்தோணிராஜ். வணக்கம் அந்தோணிராஜ். இதனால் பக்தர்களுக்கு என்னென்ன சிரமம் ஏற்பட்டிருக்கக்கூடியது, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கர்ப்பாணேஸ்வர தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் கோவில் உள்ளது. இங்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களும் சனி மற்றும் வார விடுமுறையில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் வந்து தரிசனம் செய்கின்றனர். பக்தர்கள் எளிதாக கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் பல்வேறு வசதிகள் செய்துள்ளது. மேலும் கோவிலில் பூஜைகள் மற்றும் இதர விவரங்கள் குறித்து கோவில் நிர்வாகம் ஒளிபரப்பி வாயிலாக தெரிவித்திருக்கிறது. அதாவது கைடுகள் யாரும் இருக்கக்கூடாது, பூஜை என்று பணம் வசூல் செய்யக்கூடாது என்று கோயில் நிர்வாகம் எந்த இடத்திலும் அறிவிப்பு இல்லை. இந்நிலையில் பாத்தீங்கன்னா கோயில் கைடுகள் என்ற பெயரில் பக்தர்கள் விதிமுறைகளை மீறி பணம் பறித்து மோசடி செய்யப்படுவதாக கோயிலுக்கு உள்ளே அழைத்து செல்வதாகவும் பரிகாரம் செய்ய ஏற்பாடு செய்வதாகவும் பக்தர்களிடம் பணம் பறிப்பு செயலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு இருந்தது. இதன் குறித்து பாத்தீங்கன்னா மாவட்ட எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு உத்தரவின் பேரினர் இன்று போலீசார் வந்து ஒரு ரைடு நடத்தினாங்க. அதாவது எஸ்பி சுபம் சுந்தர் கோஸ் தலைமையில் திருநள்ளாறு ஆய்வாளர் செந்தில்குமார் உட்பட போலீசார் இன்று திருநள்ளாறு கோவில் அதிரடி ரைடு நடத்தினார்கள். அதில் கோயிலில் உள்ள ஊழியர்கள் உட்பட 15 பேரை கைடு வேலை பார்த்த 15 பேரை வந்து திருநள்ளாறு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கோயிலில் வேலை பார்க்கும் ஊழியர்களை கைது செய்யப்பட்டது கண்டித்து கோயிலில் தற்போது சக ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கட்டண தரிசனம் காலை முதல் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டு பக்தர்கள் இலவசமாக தரிசனம் செய்து வருகின்றனர். இதே போல எல் தீபம் ஏற்ற கட்டணம் வசூலிக்க ஆள் இல்லாமல் தீபம் வழங்கும் ஆட்கள் இல்லாததால் பக்தர்கள் தீபம் ஏற்ற முடியாமல் வெறும் வழிபாட்டு மட்டுமே செய்து அவதிப்பட்டு வருகின்றனர். திருநள்ளாறில் கைடு வேலை பார்த்ததாக கைது செய்யப்பட்ட சம்பவமும் தொடர்ந்து கோயில் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த சம்பவமும் பாத்தீங்கன்னா திருநள்ளாறு கோவிலில் பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ்.